உங்களுக்கு பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்ப நல்லா ஜாலியா தூங்குது பாரு. இந்த பாரு, இந்த அந்த பொங்கலுக்கு எல்லா பாத்திரத்தையும் கழுவி எல்லாம் கவுத்து வச்சிருக்கேன். அந்த பிள்ளைங்களாம் தூக்கிட்டு போயிட போகுது, எடுத்துட்டு போயிட போதுங்க. வா வந்து எல்லாம் வந்து உட்காந்து பாத்துக்கவா. சரி. நம்மளாம் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிருவோம். இந்த மேடம் மட்டும் காஃபி பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். அதுக்கு தனியாக உட்காந்து நான் டீ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அது ஒரு ஆளுக்கு டீ போட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கு. இந்தா டீ சூடா இருக்குந்தா, ஆத்திக்க. அத்தா போய் 2 முட்டை வாங்கிட்டு வா போ. எத்தனை முட்டை? 2 முட்டை வாங்கிட்டு வா. சும்மா சும்மா கேட்கும். எப்ப பாரு உட்காந்தே இருக்கிறதான் வேலை. போ. இப்ப பாரு, கடத்தூர் வரையும் போயிட்டு வரேன். கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. பிள்ளைங்க 2 சண்டை போட்டுக்குங்க, அதனால போய் இங்கேயே இரு. வேற எங்கேயும் வெளில போயிடாத, கதை பேசிட்டு. ஆம்லெட் அம்மா நான் எடுத்துக்கிறேங்கம்மா. ஏ பாப்பா, இது மாதிரி இது பாட்டிக்கு நான் ஊற்றி வச்சிருக்கோங்க. அப்பதாவுக்கு நான் உங்களுக்கு ஆனியன் போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இரு. பாட்டிக்கு வேற போட்டுட்டாங்கம்மா. வேற முட்டை இல்ல பாப்பா, நான் எல்லாமே ஆனியன் கட் பண்ணி போட்டேன். அவங்க பாட்டி வந்து ஆனியன் போட்டா சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் இதை போட்டு வச்சிருக்கேன். பாட்டியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா சாப்பிட்ற பொருள்லாம் சரியா கொடுக்குறீங்க. ஆமா, உங்க பாட்டி இருக்கிறவங்க தான் எங்கேயாவது வெளில போனா உங்களை விட்டுட்டு போறேன். ஏதாவது பொருள் காய வச்சா, மிளகா மல்லி காய வச்சா பாத்துக்குது, துணியை காய வச்சா நான் வெளில போனா எடுத்து வந்து போடுது. சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சு கொடுக்குதுல, அது இல்லைன்னா எனக்கு கஷ்டம். அது மட்டும் இல்ல பாப்பா, நான் என்ன யாராவது சண்டைக்கு என்கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கா, உங்க பாட்டி தான் முதல்ல மல்லு கட்டிக்கிட்டு போய் சண்டைக்கு நிற்கும். அது இருக்கிறனால தான் எனக்கு பெரிய உதவியா இருக்கு. சும்மா தான் திட்டுறேன், அது ஒரு கோவத்துல தான் திட்டுறேன் தவிர மற்றபடி அது எனக்கு பிடிக்காமலாம் இல்ல. அது இல்லைன்னா எனக்கு கஷ்டம் தான். அது இருக்கட்டும், அதுக்கு அது வயசான காலத்துல திங்கிட்டோம். உனக்கு தான் பாரு ஆனியன் போட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்து சாப்பிட்டேன்.